நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/11/2025 கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:18 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:04 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 2:04 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:04 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இன்று செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்கும். குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றகரமான பலன் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பணிகளை நீங்க துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறையுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். ஒற்றுமைக்கு மற்றும் குறைவு இருக்காது. பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் தொட்ட குறை விட்ட குறையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அழகினை வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க தடையில உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பரணி. என்று எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கடன் சுமையை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு பிறக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பெரிய பிரச்சனைகள் எதிலும் தென்படாதுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள் இடமாறி போகக்கூடும். இன்று நட்புடன் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் அடைப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவினர்களை குறைகள் சொல்ல வேண்டாம். செயல்களில் சிக்கனத்தை நீங்க தவிர்க்க வேண்டும். சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும். பண விஷயங்களை நீங்க பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும். வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன்கள் வசூலாக கால தாமதம் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள்.
சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக கொஞ்சம் நீங்க அமைதியுடன் செயல்படுவது நல்லது. இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனக்குழப்பமோ பதட்டமோ அடைய வேண்டாம். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, நன்கு படியுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வம்பு வழக்குகள்ல வெற்றி ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். உறவுகளிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. இன்று பண விஷயங்களை நீங்க ஜாமீன் கழுத்து மட்டும் யாருக்கும் போட வேண்டாம். ரோகிணி, வம்பு வழக்குகளை வெற்றி இருக்கும். கொடுத்த கடனை வசூல் செய்து விடுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாக கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வம்பு வழக்குகளை நிதானம் என்றும் பேச்சை மட்டும் குறைத்துக் கொண்டு பேசுங்கள். மிருகசிரீஷம், இன்று உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவக்கூடும். தடைகளை விடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன் உங்களை தேடி வரக்கூடுங்க. நண்பர்களும் பக்க பலமாக இருக்கக்கூடும். செயல்களில் நேர்த்தி பரிமளிக்க கொடுங்க. என்று குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மிதுனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்யாண பேச்சுக்கள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். தாயாரின் உடல்நலம் சீராகும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழுக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். சில பணிகள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கௌரவமான பதவிகளை கண்டிப்பாக பெற முடியும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை பளு கண்டிப்பாக இருக்குங்க. பார்த்துதான் எதையும் செய்ய வேண்டும். பெண்கள் இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம், இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்யாண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். திறமைகள் வெளிப்படும் நாளாக கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி பெற நினைப்பார்கள். வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். திருவாதிரை, வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். புனர்பூசம், வேண்டா வெறுப்பாக செயல்பட்டது கண்டிப்பாக மாறும்.
கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிலர் உதவிகளை பெறுவதற்கு முன் வருவார்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்ன சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். சிலர் உதவி செய்வதைப் போல உங்களுக்கு பாசாங்கு செய்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் இருக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். செழிப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி இருக்கும். கூடுதலாகவே பணவரவு வரக்கூடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வு, தூக்கமின்மை, மன உளைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பணம் வரவுகளில் சின்னதாக தடைகள் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு உண்ணும் பொழுது சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் என்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கைகூடும். என்று மாணவர்கள் செய்யும் வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தடைகளை ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பூசம். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். ஆயில்யம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல காலம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கத்தையும் ஓரளவு அதிகரித்து காட்டுவீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விரும்பிய விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்தி செல்வீர்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்தினுடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வேலையாட்களை கண்டிப்பாக மாற்றுவீர்கள். தொழிலும் சிறப்படைய கொடுங்க. உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான நல்ல பலன் காண முடியும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவையும் கிடைக்கக்கூடும். பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட கொடுங்க. சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். மனப்பதட்டம் வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. பூரம். இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை கேட்கக்கூடும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். என்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தாமதங்கள் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கனவுகளும் நனவாக கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக கிடைப்பீர்கள். கன்னி ராசினியர்கள் என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோசித்து செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். கலகலப்பாக சில விஷயங்களை நீங்க ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயவு செய்து தள்ளிட வேண்டாம். என்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலத்தால் நன்மை கிடைக்க கொடுங்க. கூடுதல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சீராகும். பண வரவை சிக்கனமாக செலவு செய்வீர்கள். பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். லாபங்களும் சீராக வரக்கூடுங்க. இயலாத காரியத்தை கூட செய்து முடிக்க முடியும். தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உயர்வுக்கு வழி உண்டாக்கக்கூடும். நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடும். என்று உங்களுக்கு சின்னதாக பதட்டங்களும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பெண்கள் இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது உங்க கையில் உள்ளது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தங்கு தடையின்றி கல்வியில் ஈடுபடுவீர்கள். கல்வியில் நீங்க புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெரிய முதலீடுகளை கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வீண் பிரச்சனைகளை சரி செய்வது நல்லது. மனம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. சுமூகமாக நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நல்லதொரு அனுகூலம் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. சித்திரை. இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிக்க முடியும். வளர்ச்சி கூடுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று
சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இன்று யாருடைய பிரச்சனையும் நீங்க தலையிட வேண்டாம். பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். லாப நோக்குடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மிக நல்லது. புத்தி குறும்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுமாரான பணபரவு தான் கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத பயணங்களால் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற மனக்குழப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாக்க கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கல்விக்கான பயணங்களாக கூட இருக்கலாம். தலைகளை உடைத்தெறிந்து கல்விக்காக வெற்றி பெறுவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் வாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். திட்டங்களை தீட்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. பணப்பழக்கம் சீராக வந்து கொண்டிருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சுவாதி விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். பாராட்ட புகழும் இன்று ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செல்வாக்குடன் காணப்படுவீர்கள். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி பிள்ளைகளிடம் வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்படுவர்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். குடும்பத்தாரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது சிறப்பு. மறதி கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடனே குணமாக கொடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். தொழில்நுட்ப அறிவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் இன்று சுறுசுறுப்படைய கொடுங்க. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிலைமைகள் சற்று சாதகமாகவே இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இந்த நாள் ஓரளவு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியணி போடும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக கிடைப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு
சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். குடும்பத்தாரிடம் இன்று நீங்க அனுசரித்து செல்வது வெற்றியை கொடுக்கும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். இன்று மற்றவர்கள் செய்யும் தயங்கும் வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனுஷம். இந்த நாள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்து கொள்ள கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கேட்டை. சவால்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மறதியால் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. வேலைகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுயமரியாதை வெளிப்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று கொஞ்சம் விறுவிறுப்புடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நினைத்தது நிறைவேற கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பலிச்சிடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. நல்லதொரு முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழில் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பகையை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரண் விட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து விடக்கூடும். தனுசு ராசினியருக்கு வேலை போல கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். உடலும் சோர்வு அடையக்கூடுங்க. அதிகாரிகள் கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல காலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று மக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு உத்தமமாக இருக்கக்கூடும். மற்றபடி தனுசு ராசினியருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சமாளித்து வெற்றியடை போடுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்லவைகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. பயம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடும். அதே போல இன்று மாணவ கண்மணிகள் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடுமலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சொல்லியிருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஏனோதரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசைகள் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. போராடும். சுய தொழில் லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தைகளிலும் லாபம் கிடைக்கும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. என்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக சந்தோஷங்கள் ஏற்பட கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நல்லதொரு பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும்
மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று அனைவரிடத்திலும் வியாபார நோக்குடன் கொஞ்சம் பழகுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்கக்கூடும். தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றி விடுங்கள். திருமண காரியங்கள் தடைப்பட்டாலும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கெட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். நல்ல மனசை கண்டிப்பாக அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். காதலில் நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கூடும் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆன்மீகத்திலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. பிரச்சனைகளை நீங்க பேசித்தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். திருவோணம். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடம்புகள் மீது கவனங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. செல்வ சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். எதிரிகள் எல்லாம் என்று தவிடுமூடி ஆக கொடுங்க. பஞ்சாயத்துக்கள முடிவு கிடைக்கும். என்று யாருடைய விஷயங்களிலும் பஞ்சாயத்துக்களை மட்டும் பண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நினைத்த வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். வளர்ச்சி கொடுவதற்கு இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். தெய்வீக தரிசனங்களுக்காக காத்திருப்பீர்கள். தெய்வத்தை சிறந்த முறையில் வழிபடுவீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் அதிகம் பண விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நலம் மிகுந்த செயல்களை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகுங்க. சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்ற புதிய அனுபவம் உருவாகக்கூடும். சிலருக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிந்தவரை பேசி எதையும் தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. பிறர் விஷயங்களை தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது கண்டிப்பாக மிக சிறப்புங்க. ரகசியங்களை எப்பொழுதும் போலவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பண வரவில் சில மாற்றங்கள் இருக்கும். வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதி நிலையை நீங்க பெற வேண்டும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. குழப்பங்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று லட்சிய நோக்கோடு நீங்க உங்களுடைய கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
அவிட்டம், இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்பட கொடுங்க. சதயம், தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் தயவு செய்து செல்ல வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்பமும் துன்பமும் ஒரு பக்கம் இருந்தது, கண்டிப்பாக மாறக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி, இனிமையாக பேசி பழகுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் பட்டும் படாமல் நடந்து கொள்வது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக இன்று பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக இருக்க பாருங்கள். மறதியால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் நல்லவைகள் நடக்கூடுங்க. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் எடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரம் மட்டும் பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். அது மட்டுமில்லை, சக மாணவர்களை எப்பொழுதும் போலவே அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்ற அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சிலருக்கு வீடு மாற்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. உத்திரட்டாத்தி, இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீடு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. தெய்வ திருப்பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரியாமல் இன்று மனம் கொஞ்சம் அழிந்து செல்ல கொடுங்க. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் நல்லதாகவே இருக்க கொடுங்க, பயம் வேண்டாம். ரேவதி, இன்று அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை பெறுவீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சின்னதாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.